ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்வான்டர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரன்மூலா கண்ணாடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இந்த கண்ணாடிக்கு மட்டும் இருக்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய கவர்மெண்ட்டால் ஜிஐ கிரீடு வாங்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம் தான் வந்து இந்த பொருளாக இருக்குது. இந்த ஆரன்மூலா கண்ணாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையால் செய்யப்பட்ட கலப்பு உலோக கண்ணாடி தான் இது. இது இந்தியாவின் கேரளாத்தில் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரமான ஆரன்மூலாவில் தயாரிக்கப்படுது. சாதாரண ஒளி பூசிய கண்ணாடியை போலன்று இல்லாமல் இது ஒரு கலப்பு உலோக கண்ணாடி அல்லது மேற்பரப்பு பிரதிபலிப்பு கண்ணாடியாகவும் இது இருக்கு. இந்த கலப்பு உலோக கண்ணாடியை தயாரிக்க பயன்படுத்தப்படும் உலோக கலவைகள் ஒரு விஸ்வகர்மா குடும்பம் ரகசியமாக பராமரித்து வருகிறாங்க. இந்த கலப்பு உலோகமானது செம்பு மற்றும் வெள்ளியம் ஆகியவற்றின் கலவை என்று உலோகவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. கண்ணாடியின் மேற்பரப்பு பிரதிபலிப்பு தன்மையை அடைய இது பல நாட்கள் வந்து மெருகூட்டப்படும் அப்படின்னும், திருமண இடத்துல மணமகன் நுழையும் போது சடங்குகள் இடம்பெறும் அஷ்டமங்கலம் அப்படிங்கிற 8 மங்கள பொருள்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தனித்துவமான உலோக கண்ணாடிகள் வந்து கேரளத்தோட வளமான பண்பாடு மற்றும் உலகளாவிய மரபுகளாகவும் இது இருக்கு. இவை சிறந்த வரலாற்று மற்றும் கலாச்சார மதிப்பை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்றாங்க. ஆரன்மூலாவில் ஒரு குடும்பத்தால் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் இந்த கண்ணாடி வந்துட்டு ஆரன்மூலா பார்த்தசாரதி கோயிலுடன் தொடர்பு கொண்டதாகவும் சொல்கிறாங்க. செவிவழி செய்திகளின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தசாரதி கோயிலுக்கான கலைப்பொருட்களை செய்வதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஆரன்மூலா கோயிலுக்கு கலையிலும் கைவினைத் துறையிலும் நிபுணர்களான 8 குடும்பங்கள் வந்து அரசு தலைமையால் அழைத்து வரப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டனில் உள்ள பிரித்தானிய அருங்காட்சியகத்தில் கூட அதன் சேகரிப்பில் 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு ஆரன்மூலா உலோக கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆரன்மூலா கண்ணாடி அப்படின்னா அந்த கேரளாவில் இருக்க பதனந்திட்டால ஸ்பெஷல். இது வந்து இந்தியாவில் வேறு எந்த மூலையிலும் வந்து இது தயாரிக்க முடியாது. இதை நினைவு கூறும் வகையில் தான் வந்துட்டு இங்கே கேரளாவில் பதனந்திட்டால இந்த ஆரன்மூலாங்கிற இடத்துல இருக்கிற இந்த கண்ணாடிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி வந்துட்டு 2004லேருந்து 2005ஆம் ஆண்டு ஒரு புவியியல் சார்ந்த குறியீட்டை வந்து இந்த ஆரன்மூலா கண்ணாடிக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்ணாடி எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆரன்மூலா கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமாகவும் இருக்குது. இது ஒரு கலைநயமும் மிக்கதாகவும் இந்த இது இருக்கிறனால இது பலரும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதில் பல வடிவமான டிசைன்லேயும் வந்து இதை சுற்றி இருக்குது. நம்ம பொதுவாக வந்து ஒரு கண்ணாடி ஒரு மிரர் அப்படின்னாலும் பின்னாடி பிளாஸ்டிக்கோ இல்லை மரக்கட்டையோ இருக்கும். ஆனால் இது பூராமே உலோகத்தால் வந்து செஞ்சு இதை தான் வந்து இது வச்சுருக்காங்க. யாராவது இந்த ஆரன்மூலா கண்ணாடியை பார்த்துனாலோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை இந்த சேனலுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.